டாக்டர், நான் இந்த கேள்வி கேட்டேன்னா நீங்கள் என் மேலே கோச்சிக்கூடாது. நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகிறதே விருப்பப்பட மாட்டேன்றாங்களே, ஏன் அது? இன்ஃபேக்ட் எனக்கே டாக்டர்கிட்ட போக எனக்கு ஆசை கிடையாது. பட் ஜென்ரலாக டாக்டர்கிட்ட ஏன் போக வேண்டாம்னு எல்லாம் விரும்புகிறாங்கன்னா, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்ன நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி தான் விரும்புவோம். ரெண்டாவது, நம்ம பட்ஜெட் பண்ண மாட்டோம். இப்போ அடுத்த மாதம் ஷூ வாங்கணும், அடுத்த மாதம் சாரீ வாங்கணும் அப்படிலாம் பட்ஜெட் பண்ணுவோம். ஆனால் அடுத்த மாதம் எனக்கு டைஃபாய்டு வரும், அடுத்த மாதம் இதுன்னு நம்ம பட்ஜெட் பண்ண மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் அது பண்ணவே மாட்டோம். அதனால தான் வியாதி வந்து யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஹாஸ்பிட்டல் பில்லும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ரீசனால் தான் டாக்டர் போகிறதுக்கு யாருக்குமே விரும்புறது இல்லை. டாக்டர், இந்த கேள்வி ஸ்டூப்பிடாக கூட உங்களுக்கு தோணலாம். பட் ஜென்ரலாக மனுஷனுக்கு இருக்கிற அளவு வியாதிகள் மிருகத்துக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஏன்? உண்மைதான், ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம மனுஷன் வந்து ஒரு அனிமல் தான், ஹையஸ்ட் எவால்வ்டு அனிமல்ங்கிறது மனுஷன். பட் இந்த மனுஷனுக்கு தான் எல்லா சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஆஸ்மா, அல்சர், எல்லாம் கேன்சர் இதெல்லாம் இருக்குது. ஜங்கிளில் இருக்கிற எந்த அனிமலுக்கும் இந்த வியாதி எதுவுமே கிடையாது. ஏதோ இந்த அனிமல் பண்ணுறது நம்ம பண்ணாமல் இருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால், இன்ஃபேக்ட் அனிமல்ஸ் என்னென்ன பண்ணுறதோ அது நம்ம பண்ணினா நமக்கு எந்த வியாதியும் வராது. அனிமல்ஸ் எதுவுமே பசிச்சா தான் சாப்பிடும். மனுஷன் ஒருத்தன் தான் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னிலேருந்து சாப்பாடுக்கு முன்னால் உட்காரும்போது எனக்கு பசிக்கிறதான்னு யோசிங்க. பசிச்சு தான் சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, பசித்த பின் புசி அப்படின்னு அவ்வியாரே சொல்லியிருக்கா. பசித்த பின் புசி, அதான் ஒன்று. இன்ஃபேக்ட் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிடும்போது வயிற்றில் சாப்பாடை வந்து அரைப்படும். ஒரு தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கும். அது அரைச்சிட்டு இருக்கும்போது நடுவில் எதுவுமே போடக்கூடாது. இப்போ நம்ம ஒன்று சாப்பிட்டோம், ஒரு 4 5 ஹவர் அரைச்சிட்டே இருக்கும். அந்த 5 ஹவர் மட்டும் நடுவில் எதுவுமே போடக்கூடாது. நம்ம போட்டால் அது கஷ்டமாயிடும் ஸ்டமக்கு. அனிமல்ஸ் அதனால தான் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த பசி வர மட்டும் எதுவுமே சாப்பிடாது. இந்த நடுவில் நொறுக்கு தண்ணி சாப்பிட்றது தான் மனுஷன் ஒருத்தன் தான். அதனால தான் அவனுக்கு ப்ராப்ளம் வருது. அது மாதிரி ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதை அடிச்சுட்டு மசாலா போட்டு சாப்பிடாது இல்லையா, அப்படியே ராவாக தான் சாப்பிடும். மனுஷன் ஒருத்தன் தான் எதுலேயுமே மசாலா அது இது போட்டு வயிற்று கெடுத்துட்டான். அதனால தயவுசெய்து ரா ஃபுட் எவ்வளோக்குள்ள நம்ம சாப்பிட பார்க்குறோமோ அவ்வளோக்குள்ள வியாதி வராது. அனிமல்ஸ் பார்த்துருக்காங்களா, இப்போ கோட்டோ இல்லை மாடோ சவைச்சிட்டே இருக்கும், மாஸ்டிகேஷன் சொல்லுவோம். எவ்வளோக்குள்ள நீங்கள் சுவைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள டைஜஷன் நல்லாயிருக்கும். எங்கேயாவது ஒரு மாடோ ஒரு ஆடோ அப்படின்னு ஏப்பம் விடுறது பார்த்துருக்கீங்களா? எப்பவும் விடாது. மனுஷன் ஒருத்தன் தான் இந்த ப்ராப்ளம் வருது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை ஒரு மவுத்ஃபுல் வாயில் போட்டால் 10 to 15 டைம்ஸ் அது சவைச்சு அது ஒரு லிக்விட் பார் குடிக்கணுமா. அப்படி குடித்தா தான் வியாதி வராதான் நமக்கு. 4வது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அனிமல்ஸ்க்கு அவ்வளோ கிடையாது. மனுஷன் ஒருத்தனுக்கு தான் டூ மச் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. நாம் நாளைக்காக தான் வாழறோம், இன்றைக்காக வாழறதில்லை. அதனால தான் நம்ம ப்ராப்ளமே வருது. பட் அனிமல்ஸ் அப்படி கிடையாது. இன்றைக்கி தான் வாழும், இன்றைக்கி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்டும், அடுத்த நாள் பற்றி அது கவலைப்படாது. ஸோ டூ மச் வரி அபவுட் நெக்ஸ்ட் டே ப்ராப்ளம் நினச்சி தான் மனுஷனுக்கு வியாதியாக வருது. பிபி இதெல்லாம் வரதுக்கு காரணம் அதுதான். எக்ஸசைஸ், மனுஷனுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. இப்போ பக்கத்து கடையில் போய் ஏதோ வாங்கினா கூட மோட்டர் சைக்கிளோ காரில் போய் வாங்கிட்டு வரோம், நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. பட் அனிமல்ஸ் அப்படி கிடையாது இல்லை. அதனால் தயவுசெய்து எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்குள்ள வியாதி வரும். அனிமல்ஸ்க்கு வியாதி வராத காரணம் எக்ஸசைஸ். கொலஸ்ட்ரால் அப்படின்னு கேட்போம். அனிமல்ஸ் நம்ம கொலஸ்ட்ரால் 2 விதமான கொலஸ்ட்ரால் இருக்குது. குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். HDL, LDL 2 கொலஸ்ட்ரால் இருக்குது. பேட் கொலஸ்ட்ராலோட தான் நம்மளோட ஆர்ட்ரிஸில் போய் டெபாசிட் ஆகி ஹார்ட் அட்டாக்னு உண்டாக்கும். குட் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகாது. அனிமல்ஸுக்கு குட் கொலஸ்ட்ரால் ஒன்று தான் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது. மனுஷன் ஒருத்தர் தான் பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறதே வந்திருக்கு. இந்த பேட் கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னா, எக்ஸஸாக ஃபுட்டு சாப்பிட்டா. உனக்கு ஒரு நாளைக்கு 1000 1500 கேலரிஸ் நீ சாப்பிட்ணும் அப்படின்னா உனக்கு பேட் கொலஸ்ட்ரால் வராது. நீ 4000 கேலரி 5000 கேலரி சாப்பிட்டேன்னா பெரிய ப்ராப்ளம் வரும், எல்லாம் பேட் கொலஸ்ட்ரால் மாறிடும். அனிமல்ஸ் அப்படி கிடையாது. அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனோன்னா அந்த இறையை விட்டுட்டு இன்னொரு அனிமலுக்கு விட்டுட்டு போயிடும். மனுஷன் ஒருத்தன் தான் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சு சாப்பிட்றான். அதனால தான் ப்ராப்ளம். எக்ஸஸ் கேலரி சாப்பிட்னால தான் பேட் கொலஸ்ட்ரால் வருது. ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணால் பேட் கொலஸ்ட்ரால்லாம் குட் கொலஸ்ட்ராலாக மாறும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கேலரிஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக சராசரி ஆள், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாத ஆளுக்கு 1000 1500 கேலரிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேலே சாப்பிட்டானா அவனுக்கு ப்ராப்ளம் உண்டாகும். ஜென்ரலாக இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட்டே 1000 கேலரி ஆகிடுதான். லஞ்சு அதுக்கு மேலே, லஞ்சுக்கு 1000 2000. ஒரு கல்யாணத்துலாம் போய் சாப்பிட்டா 4000 கேலரி சாப்பிட்றானா. இதனால தான் ப்ராப்ளமே வருதான். எக்ஸஸ் கேலரிஸ்னால தான் நமக்கு ப்ராப்ளமே வருது. அப்படி நீ எக்ஸஸாக சாப்பிட்ட அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணினா அந்த எக்ஸஸ் போயிடும்.
பட் நீ வந்து ஒரு 1000 கேலரிக்கு பதிலாக 1500 சாப்பிட்டா 500 கேலரிக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் நீ 4000 5000 கேலரி தான் சாப்பிட்டாலும் உன்னால் ஹோல் டே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால தான் அனிமல்ஸ்க்கு ஏன் வியாதி வரல அப்படின்னா, ஒன்று பசித்த பின் சாப்பிட்றது, 2வது சமைச்சு சாப்பிட்றது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, எக்ஸசைஸ் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறது, எவ்வளோ அளவு சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிட்றது. அதுக்கு ஃபார்ச்சுனேட்லி கெட்ட கொலஸ்ட்ராலே இல்லை, அதனால ஹார்ட் அட்டாக்காக வரதில்லை. 2வது ரா ஃபுட்டு சாப்பிட்றது அனிமல்ஸ். அது மாதிரி ரா ஃபுட்டில் தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்கான். ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நமக்கு கேன்சர் உண்டாக்காமல் பண்ணுறதா நமக்கு. ஸோ ரா ஃபுட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாறுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கும் கேன்சர் வராது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணேன்னா 100% நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே வேண்டாம். எங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடும். நீங்கள் இதை பண்ணிட்டேன்னா எங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும்.